மூணாவது, எங்கள் வீட்டுக்கு போனால் வாசலில் நின்று அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு தான் உள்ளே போவேன். அதனால் என்ன ஏற்பட்டுச்சு, அல்லாஹ் கொடுத்தான் பரக்கத்தை. என் தலைமுறைகளில் பேரன் பேத்தி 10 தலைமுறை சும்மா இருந்து சாப்பிட்ற அளவுக்கு பணத்தை கொடுத்தாங்க. 10 தலைமுறை, 100 வருஷம். இனி அடுத்தடுத்த தலைமுறை வாழுகிற காலம் வரையிலும் சும்மா உட்கார்ந்து சாப்பிடலாம், உழைக்க வேண்டியதில்லை, சம்பாதிக்க வேண்டியதில்லை. அவ்வளவு பரக்கத்தை அல்லாஹ் கொட்டினான். அப்ப எல்லாமே இருக்குது, நம்ம தான் மிஸ் பண்ணிடுறோம். வீட்டில் பரக்கத்து இல்லைங்கிறோம், கஷ்டமா இருக்குங்கிறோம், வியாபாரம் நல்லாவே இல்லைங்கிறோம், கணவர் வெளிநாட்டுக்கு போறாரு, சரக்கு வரல, வியாபாரம் வரல, கடன் ஆயிட்டு, ஒண்ணுமே ஆகாது. வீட்டில் சலாம் சொல்லிட்டு போங்க. உங்க பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுங்க, சலாம் சொல்லிட்டு தான் வீட்டுக்குள்ள நுழையுண்டு. உங்க கணவருக்கு கற்றுக் கொடுங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு உள்ள வாங்கன்னு சொல்லுங்க. உங்கள் வீடு பரக்கத்துக்குரிய வீடு. உங்கள் வீட்டில் வறுமை, தரித்திரம், ஏழ்மை, கடன் ஏற்படவே வராது. சொந்து போகணும் அதையெல்லாம் வாழ்க்கையில. இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது என்ன செய்யணும், அஸ்ஸலாமு அலைக்கும்